ஹலோ எவ்ரிஒன். நான் இன்னைக்கு க்ளோரியஸ் ரிவெஞ்ச் ஆஃப் யூர் திங் எபிசோட் 2 எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதோட முதல் பாகத்தோட வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க முதல்ல அதை செக் பண்ணிக்கலாம். போன எபிசோட்ல நாம என்ன பார்த்தோம்னா, எஃபிங் அந்த சாபிக்கப்பட்ட டீமன் ஸ்வாட் காரணமா பரிதாபமா இறந்து போயிட்டான். ஆனா அவன் சாகிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி டிவைன் சோல் பில் அப்படின்ற ஒரு அபூர்வமான மாத்திரையை சாப்பிட்டதுனால அவனோட உயிர் பிரியாம அவனோட சொந்த ஃபேமிலி வாரிசோட உடம்புலையே மறுபிறப்பு, அதாவது ரீபர்த் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் எஃபிங்கருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அவன் எந்த உடம்புல இப்போ வந்திருக்கானோ அந்த பையனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. எஃபிங் இப்போ அவனோட பழைய பவர்ஸை மீட்டெடுத்து இந்த எதிரிகள் எல்லாரையும் ஒரு கை பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கான். அதே சமயம் அவனுக்கு பிரின்சஸ் லூசியோட அறிமுகமும் கிடைச்சது. அவங்களோட முதல் மீட்டிங் ரொம்பவே விசித்திரமா ஒருத்தர் முறைச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக அவங்க மனசுக்குள்ள ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏலம் நடக்குது. அங்க எஃபிங் கோஸ்ட் கிளா பியூட்டி அப்படின்ற ரொம்ப ரேரான ஒரு மூலிகையை ஏலம் எடுத்து விலைக்கு வாங்கிடுறான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அதே மெடிசின் பிரின்சஸ் லூசிக்கும் அவசரமா தேவைப்பட்டுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு கதையில பார்க்கலாம். ஏலம் முடிஞ்சதும் எஃபிங் அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு அமைதியா வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம பார்க்கறோம், பிரின்சஸ் லூசி அவளோட வேலையால கூட்டிக்கிட்டு ரகசியமா யாருக்கும் தெரியாம எஃபிங்க பின்தொடர்ந்து, அதாவது ஃபாலோ பண்ணி வர்றா. அப்போ அந்த வேலையால் பொறுமை இல்லாம பிரின்சஸ் கிட்ட சொல்றா, நாம எதுக்காக இவ்வளவு நேரமா இவனை பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்? பேசாம இப்பவே இவன் மேல அட்டாக் பண்ணி அந்த கோஸ்ட் கிளா பியூட்டியை இவன் கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. ஆனா லூசி அதை உடனே மறுத்துட்டு, இல்ல, எனக்கு அவன் அந்த மெடிசினை வச்சு எப்படி எலிக்சர் செய்யறான்னு நேர்ல பார்க்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த வேலையால் ரொம்ப குழப்பமா, எலிக்சரா அப்படின்னா என்னது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா. கரெக்டா அந்த நேரத்துல எஃபிங் நடந்து போயிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல நிக்கிறான். நின்னுட்டு பின்னாடி கூட திரும்பாம, நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா என்ன துரத்திட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும், இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கிறது போதும், வெளியே வர டைம் வந்தாச்சு அப்படின்னு கம்பீரமா சொல்றான். எஃபிங் இப்படி சட்டுன்னு பேசினதும் அந்த 2 பேரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ பிரின்சஸ் அவளோட வேலையால் கிட்ட மெதுவா சொல்றா, பயப்படாத, நாம ஆரா அப்பேரிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட இருப்பை மறைச்சு வச்சிருக்கோம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டெக்னிக். இதை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனால எஃபிங்கருக்கு நாம இங்க இருக்கிறது தெரிய வாய்ப்பே இல்ல. அவன் சும்மா நம்மள பயமுறுத்தி வெளியே வர வைக்க பார்க்கறான். மத்தபடி அவனுக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு சமாதானம் சொல்றா. அது அப்படியே நம்புன அந்த வேலையால், அப்படியா விஷயம்? பிரின்சஸ், நீங்க நிஜமாவே ரொம்ப புத்திசாலி, அந்த சின்ன பையனை நல்லா ஏமாத்திட்டீங்க அப்படின்னு பாராட்டுறா. உடனே எஃபிங் சிரிச்சுக்கிட்டே, சரி பாரு, உனக்கு வெளியே வர விருப்பம் இல்லைனா அது உன் இஷ்டம். ஆனா பேசாம வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. நான் வீட்டுக்கு போய் ஒரு பெயிண்டிங் வரைய போறேன். அதுல ஒரு அழகான பொண்ணு ஏரியில யாருமே இல்லாத நேரத்துல ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை வரைய போறேன் அப்படின்னு நக்கலா சொல்றான். இதை கேட்டதும் பிரின்சஸ்க்கு தூக்கி வாரி போடுது. முகமெல்லாம் அப்படியே மாறிடுது. அட பாவமே, இவன் நம்மள கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், அன்னைக்கு நடந்த விஷயத்தை இவன் ஞாபகம் வச்சிருக்கான் அப்படின்னு பதறா. அப்போ அந்த வேலையால், ஆனா இது அவனுக்கு எப்படி தெரியும், என்ன விஷயம் இது அப்படின்னு ஒன்னும் புரியாம கேட்கிறா. ஏன்னா லூசி அவகிட்ட அந்த ரகசியத்தை சொல்லல. அதாவது லூசி ஒரு நாள் யாரும் இல்லாத ஏரியில குளிச்சுட்டு இருக்கும்போது எஃபிங் தற்செயலா அங்க வந்து அவளை பார்த்துட்டான். அந்த விஷயத்தை வச்சுதான் இப்ப எஃபிங் அவளை ஓட்டுறான். இதனால பிரின்சஸ் இப்ப அவன் முன்னாடி போய் பேசலான்னு முடிவு பண்ணி எட்டி பாக்குறா. ஆனா அவ வர்றதுக்குள்ள எஃபிங் கண்ணிமிக்கும் நேரத்துல அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிடுறான். பிரின்சஸ் செம்ம கோபமா, பாத்தியா, இவன் மறுபடியும் நம்மளை ஏமாத்திட்டான், நம்மள வெளியே வர சொல்லிட்டு அவன் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு கத்துறா. அவ அப்படியே டென்ஷனா பின்னாடி திரும்புறப்போ அங்க ஒரு மர்மமான முகமூடி அணிஞ்ச வாரியர் நிக்கிறான். அவனை பார்த்தாலே ஒரு கொலகார மாதிரி தெரியுது. அவன் மெதுவா சொல்றான், கடைசியா பிரின்சஸ், உன்னை நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு உன்னை பாதுகாக்கிறதுக்கு உன் கூட யாரும் இல்ல. உன்னை தேடுறதுக்காகவே நான் வழியில புறுக்க வந்த எத்தனை பேரை கொன்னிருக்கேன் தெரியுமா? இப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உன் கூட ஃபைட் பண்ணி உன்னை கொன்னா மட்டும்தான் என்னோட இந்த டயர்ட் குறையும் அப்படின்னு கொடூரமா சொல்றான். அப்போ பிரின்சஸ் பயப்படாம அவன்கிட்ட, நீ அந்த 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸை சேர்ந்தவனா? உன்னை என்னோட மாமா தான் இங்க அனுப்பினாரா? உண்மையை சொல்லு, என்னோட அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க உயிரிடம் தான் இருக்காங்களா அப்படின்னு ஆவேசமா கேட்குறா. அதுக்கு அந்த அசாசின் நக்கலா சொல்றான், உன் அப்பா அம்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அதை தெரிஞ்சுக்க நீ இப்போ உயிரோடு இருக்க போறதும் இல்ல. ஏன்னா நான் இங்க உன்னை கொல்ல தான் வந்திருக்கேன். செல்லமே, உன்னை கொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா நீ பார்க்க அவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை நோக்கி தாக்குறான். அந்த சீன் அங்கேயே ஒரு சஸ்பென்ஸோட கட் ஆகுது. அடுத்த சீன்ல நாம ஏஃபிங்கோட வீட்டை பார்க்குறோம். ஏஃபிங் அந்த கோஸ்ட் கிளா பியூட்டி மூலிகையை ரொம்ப கவனமா ரிஃபைன் பண்ணி ஒரு பவர்ஃபுல் எலிக்சர் செஞ்சு முடிச்சிட்டான். அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இது எவ்வளோ பவர்ஃபுல்னு ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கிக்கிட்டு இருக்கான். இது சாதாரண மருந்து இல்லை, இது QI ரிப்ளனிஷிங் பண்ணும். அதாவது உன் உடம்புல எனர்ஜியை அதிகமாக்கும், அப்புறம் பாடி ஸ்ட்ரென்தனிங் பண்ணி உன் உடம்பை இரும்பு மாதிரி மாற்றும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிவர்சிங், அதாவது உன்னோட வயசை குறைச்சி உன்னை இளமையாக்கும் அப்படின்னு எல்லா பெனிஃபிட்ஸையும் சொல்கிறான். இதை கேட்டு அவனோட ஃப்ரெண்டு வாயை பிளந்து ஆச்சரியப்படுறான். ஒரு சின்ன மாத்திரைக்கு இவ்வளோ பெரிய பவரா?
நிஜமாலே இது ஒரு உலக அதிசயம்தான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிற சாதாரண மக்களுக்கு எலிக்சர் பத்தியோ இல்ல அதை எப்படி தயாரிக்கிறதுங்கிற டெக்னிக் பத்தியோ எதுவுமே தெரியாது. அப்புறம் ஏஃபிங் அந்த எலிக்சர் பாட்டில அவன்கிட்ட கொடுத்து, இதை அப்படியே கொண்டு போய் என்னோட தாத்தா கிட்ட கொடுத்துட்டு, அவர் உடம்புக்கு இது ரொம்ப நல்லது, அது வரைக்கும் நான் வெளியே போய் இந்த அழகான கிளைமேட்டை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றான். அப்போ திடீர்னு அவங்க வீட்டின் கூரை மேல ஏதோ ஒன்று பயங்கரமா மோதுற சத்தம் கேக்குது. அடுத்த செகண்டே ஒரு பிளாஸ்ட் ஆகுது. ஏஃபிங் பதறி போய் உடனே காத்துல பறந்துகிட்டே அந்த இடத்துக்கு ஸ்பீடா போறான். அங்க பார்த்தா புகைக்கு நடுவுல இருந்து பிரின்சஸ் லூசி வெளியே வர்றா. ஏஃபிங் ஆச்சரியமா, அடப்பாவமே, மறுபடியும் நீதானா, உனக்கு என் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கேக்குறான். அப்போ பிரின்சஸ் காயத்தோட வேகமா வந்து அவன் மேல மோத 2 பேரும் பேலன்ஸ் இல்லாம ஸ்பீடா கீழே வந்து விடுறாங்க. ஏஃபிங் அவளை தள்ளி விட்டுட்டு சொல்றான், நீ என்ன துரத்துறத நிறுத்திட்டேன்னு நான் நிம்மதியா இருந்தேன், ஆனா நீ என்னடானா டைரக்டா என் வீட்டுக்கே வந்துட்ட. பாரு, அந்த கோஸ்ட் கிளாப் பியூட்டியை நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி மாத்திரையா மாத்திட்டேன். ஸோ நீ அதுக்காகத்தான் இங்கே ஓடி வந்திருந்தா, நீ வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா அப்போதான் அவன் பிரின்சஸோட முகத்தை கூர்ந்து பார்க்கறான். அவ வாயிலிருந்து ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அவளை யாரோ ரொம்ப மோசமா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஏஃபிங் அப்பதான் புரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துல அவளோட வேலையால் இன்ஷானும் அங்க வந்து ஒரு மூலையில வந்து விடுறா. அந்த அசாசின் அவளையும் ரொம்ப கொடூரமா காயப்படுத்தியிருக்கான். அந்த கொலகாரன் இப்போ ஏஃபிங் முன்னாடி வந்து நிக்கிறான். அவன் ஏஃபிங்கை பார்த்து மிரட்டுறான். மரியாதையா அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா தேவையில்லாம உன் உயிரையும் நான் எடுக்க வேண்டியிருக்கோம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்குறான். ஏஃபிங் கொஞ்சமும் பயப்படாம பிரின்சஸை ஒரு பாதுகாப்பான இடத்துல மெதுவா படுக்க வச்சுட்டு அவனோட வாழை உருவிக்கிட்டு முன்னாடி வர்றான். முதல்ல சொல்லு, நீ யாரு, எதுக்காக இவங்கள துரத்திட்டு வர்ற அப்படின்னு கோவமா கேட்குறான். அதுக்கு அந்த அசாசின் சிரிச்சுக்கிட்டே, நான் செத்து போறவங்க கிட்ட என்னோட பேரை சொல்ற பழக்கம் இல்லாதவன், ஏன்னா நீயும் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து பிணமாத்தான் கிடக்க போற அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அட்டாக் பண்றான். ஆனா சண்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஏஃபிங் அவன் நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல, அவன் ரொம்ப பவர்ஃபுல்னு அவனுக்கு தெரிய வருது. என்னது, நீ QI கண்டென்சேஷன் லெவல்ல இருக்கிறியா? ஒரு சின்ன பையன் இந்த லெவலுக்கு வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட அப்படின்னு அவன் சொல்றான். ஏஃபிங் அவனை திருப்பி தாக்க போறப்போ அந்த அசாசின் ஏஃபிங்க ஒரு கையாலேயே பின்னாடி தள்ளி விட்டுட்டு, நான் பேட்டன் லெவல் கல்டிவேட்டர், உன்னை விட பல மடங்கு பவர் என்கிட்ட இருக்கு, என்னோட ஸ்பெஷல் மூவ்ஸை வச்சு உன்னை ஒரு சின்ன எறும்ப நசுக்கிற மாதிரி ஈஸியா நசுக்கிடுவேன் அப்படின்னு சவால் விடுறான். சண்டையில ஏஃபிங் அவனை ஒரு கட்டத்துல தள்ளி விடுறான். உடனே அந்த அசாசின் வெறி கொண்டு பீஸ்ட் வெயின் ஃப்ளோயிங் அப்படின்ற ஒரு டேஞ்சரான டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்றான். அவனோட உடம்புல இருந்து ஒரு மிருகத்தோட பவர் வெளியே வருது. அவன் ரொம்ப பயங்கரமா அட்டாக் பண்றான். ஏஃபிங் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க பார்க்கறான். ஆனா அந்த ஆள் கண்ணுக்கே தெரியாத வேகத்துல இருக்கான். அவன் ஏஃபிங்க பார்த்து நக்கலா சொல்றான், நீ என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல தம்பி, நீ மட்டும் 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸுக்கு முன்னாடியே வந்திருந்தா உன்னோட திறமையை மெச்சி உன்னை என்னோட ஸ்டூடெண்டா ஆக்கியிருப்பேன், ஆனா இப்போ உன்னை கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்றான். அந்த 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸ்ன்ற பேரை கேட்ட உடனே ஏஃபிங்குக்கு பழைய ஞாபகங்கள் வந்து கோபம் தலைக்கு ஏறுது. ஏன்னா அவங்க தான் போன ஜென்மத்துல அவனை துரோகம் பண்ணி கொல்ல முயற்சி பண்ணாங்க. உடனே அவன் கண்ணை மூடி தன்னோட மைண்ட் ஸ்பேஸுக்கு போய் அங்க இருக்கிற அந்த புனிதமான ஸ்கிரிப்சரை ஆக்டிவேட் பண்றான். அடுத்த நிமிஷமே அவனோட உடம்பு முழுக்க நீல நிற மின்னல் மாதிரி ஒரு ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த அந்த அசாசின் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். என்னது இது, இவன் உடம்புல இருக்கிற ஆறா எப்படி இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ பவர்ஃபுல்லாச்சு, இது சாத்தியமே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள புலம்புறான். அப்போ அந்த அசாசின் கடைசியா வின்ஃபேம் கிளாவை ஆக்டிவேட் பண்ணி ஏஃபிங்கின் நெஞ்ச பிளக்க வர்றான். ஏஃபிங் பதிலுக்கு எலிமெண்ட் கேதரிங் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு விசித்திரமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த ஃபார்மேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த இடமே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிருது. அங்கிருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வானத்தை நோக்கி போகுது.
அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு ஏஃபிங்கோட தாத்தாவும் அவனோட ஃப்ரெண்டும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. ஏஃபிங் செஞ்ச அந்த அட்டாக்னால அந்த அசாசினோட உடம்புல இருந்த எல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் அப்படியே உறிஞ்சப்பட்டு தீர்ந்து போயிடுது. அவனோட பவர்ஸ் எல்லாம் போய் இப்போ அவன் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி நடுங்கிக்கிட்டு நிக்கிறான். இந்த நேரத்துல பிரின்சஸ் லூசிக்கு மெதுவா மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்து பார்க்கறா. ஏஃபிங் ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி அந்த அசாசினோட எல்லா பவர்ஸையும் காலி பண்ற அந்த மாசான காட்சியை பார்த்து அவ மிரண்டு போயிடுறா. அந்த அசாசின் இப்போ பயத்துல ஏஃபிங் கால்ல விழுந்து உயிருக்கு பிச்சை கேட்கறான். ஆனா ஏஃபிங் கண்ணுல கருணையே இல்ல. அவன் சொல்றான், எப்போ நீ அந்த 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸ் பேரை சொன்னியோ அப்பவே உன்னோட சாவுக்கு நீயே கையெழுத்து போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ்ல அவனோட தலைய துண்டிச்சு அவனை முடிச்சிடுறான். பிரின்சஸ் இதை நேர்ல பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஏன்னா இது ஒரு சாதாரண QI கண்டென்சேஷன் லெவல்ல இருக்கிற ஆளுங்க செய்யற வேலையே இல்ல. ஏஃபிங் அமையே நின்னு ரொம்ப கோமா யோசிக்கிறான். ஏன் இந்த 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸ்காரங்க இன்னும் இவங்கள துரத்திட்டு வர்றாங்க? இவங்களுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் அவன் சுதாரிச்சுக்கிட்டு பிரின்சஸோட வேலையால மெதுவா தூக்கிக்கிறான். பிரின்சஸும் இவன் நம்மள தூக்குவானான்னு தெரிஞ்சிக்க மயக்கம் வர்ற மாதிரி ஆக்ட் பண்றா. ஏஃபிங் அவளையும் தன் கைகள்ல தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் தாத்தா அங்க வந்து அங்க செத்து கிடக்கிற அந்த அசாசினை பாக்குறாரு. கூட வந்த இன்னொரு ஆள்கிட்ட சொல்றாரு, பாத்தீங்களா, ஏஃபிங் தன்னை விட பலமடது மேல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் கல்டிவேட்டரை ஒரே அடியில கொன்னு இருக்கான். அவன்கிட்ட இவ்வளவு ஒளிஞ்சிருக்கிற பவர்ஸ் இருக்குன்னு எனக்கே இவ்வளவு நாளா தெரியாம போச்சு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. அதுக்கு அந்த ஆளு, ஆமாஞா, ஏஃபிங் நிஜமாவே உங்களோட ரத்தம்தான். அவன்தான் உங்களோட நைட் ஃபேமிலியோட கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் இனிமே காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு தாத்தா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஏஃபிங் அந்த 2 பேரையும் தன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறான். தாத்தா அவன் என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அவனோட ரூமு கதவு கிட்ட வர்றப்போ உள்ளே இருந்து ஒரு பொண்ணோட மெல்லிய சத்தம் கேக்குது. நான் நிஜமாவே என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டணுமா, வேற வழியே இல்லையா அப்படின்னு லூசி கேட்குறா. அதுக்கு ஏஃபிங் ரொம்ப சீரியஸா, ஆமா, இது நான் கற்றுக்கிட்ட கோல்டன் நீடில் டெக்னிக். உன்னோட உடம்புல இருக்கிற அந்த விஷத்தை எடுக்கணும்னா சரியான இடத்துல நான் ஊசி போடணும். அதுக்கு ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். பாவம் தாத்தா இதையெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி வெக்கமாக சிரிப்பு வருது. சரி சரி, பசங்க ஏதோ பண்ணுறாங்க, நாம் இங்கேருந்து அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து மெதுவாக நழுவி போயிடுறாரு. ஆனால் ரூமுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, பிரின்சஸ் ஒரு சின்ன ஸ்டூலில் அமைதியாக உட்காந்துருக்கா. அவ ஏஃபிங் கிட்ட அவளோட வேலையால் இன்ஷான் பற்றி ரொம்ப கவலையாக கேட்குறா. அவளுக்கு எப்போ முழிப்பு வரும்? ஒருவேளை அவ இப்போ முழிச்சு நம்மளை இப்படி பார்த்தா கண்டிப்பாக என்னை கிண்டல் பண்ணுவாளே அப்படின்னு பயப்படுறா. ஆனால் அந்த வேலையாளுக்கு அப்போவே முழிப்பு வந்துடுச்சு. அவ கண்ணை திறக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. ஏஃபிங் இப்போ பிரின்சஸோட தோள்பட்டை மற்றும் முதுகுல அந்த கோல்டன் நீடில்ஸை ஒவ்வொன்றா போட ஆரம்பிக்கிறான். அப்போ அவகிட்ட மெதுவா கேட்குறான், இப்போ சொல்லு, ஏன் அந்த 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸ்காரங்க உன்னை விடாம துரத்திட்டு வர்றாங்க? உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. அப்போ வருத்தமா சொல்றா, நான் இந்த ஸ்கார்லட் பிளட் எம்பையரோட பிரின்சஸ். எங்க நாட்டில் இப்போ பெரிய அரசியல் பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னோட சொந்த மாமாவே அதிகாரம் வேணும்னு ஆசைப்பட்டு அந்த பேலஸ்காரங்க கூட ரகசியமாக கை கோத்துட்டாரு. அதனால தான் என்னை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு உண்மையை சொல்கிறா. ஏஃபிங் இதை கேட்டுட்டு யோசிக்கிறான், இவங்களுக்கு யாரோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு. அப்போ பிரின்சஸ் சொல்கிறா, ஏஃபிங், இந்த நீடில் டெக்னிக் நிஜமாவே ரொம்ப மேஜிக்கலாக இருக்கு. எனக்கு இப்போ உடம்புல இருந்த அந்த வலியெல்லாம் குறைஞ்சு ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் கொண்டு நீடில்ஸ் போடு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் ஏஃபிங் அவளை பார்த்துட்டு, இல்லை, ஒரு டைமில் இவ்வளோதான் போடணும், உன்னோட இன்னை ட்ரீட்மெண்ட் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறான். உடனே பிரின்சஸ் புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்குறா, நீ வெறும் தோளில் மட்டும்தான் நீடில் போட போகிறேன்னா எதுக்கு என்ன ட்ரெஸ்ஸை கழட்ட சொன்ன? நீ என்ன தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு ஏஃபிங் கிட்ட பதில் இல்லை. அவன் திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கே இங்கே வேடிக்கை பார்க்குறான். அது அப்போது ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருந்ததுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ ஏனோ எனக்கு அது டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறான். பிரின்சஸ் அவன் வேணும்னே தான் தன்னை இப்படி சீன்றான்னு புரிஞ்சுக்கிட்டு, நீ ஒரு பெரிய பொறுக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த தலையானை எடுத்து அவனை போட்டு வெளுவெளுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க சத்தத்தில் அந்த ரூமே அப்படியே அதிருது.
வெளியே நின்ன தாத்தாவோ, ஆஹா, இது ஏதோ காதல்ல வர்ற சின்ன சின்ன செல்ல சண்டையா இருக்கும் போல அப்படின்னு மனக்கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ரூம் கதவு டவார்னு திறக்குது. பிரின்சஸ் அவனை திட்டிட்டு ரூமை விட்டு வெளியே தள்ளி விடுறா. அவ மறுபடியும் அட்டாக் பண்ண வரும்போது ஏஃபிங் ஒரு சின்ன ஃபார்மேஷன் வச்சு அதை தடுத்துட்டு, சரி விடு, இவ்ளோ பவரை இப்பவே யூஸ் பண்ணினா மறுபடியும் உன் உடம்புல வலி வரும், அப்புறம் நான் தான் நீடில் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு லூசுத்தனமா சொல்றான். அதுக்கு அவ, வெக்கமே இல்லாம எப்படிடா இப்படி பேசுற அப்படின்னு செம்ம சத்தம் போடுறான். அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத அந்த வேலையாள் இன்ஷான் ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறா. பாவம் என்னோட பிரின்சஸ், இந்த பையன் அவளை வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்கான், இவளுக்கு அது தெரியாம டென்ஷன் ஆகிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறா. இதோட அந்த சுவாரஸ்யமான எபிசோட் 2 முடியுது. அடுத்த எபிசோட்ல நாம என்ன பார்க்கறோம்னா, ஏஃபிங் அந்த ஊர் மார்க்கெட்ல ஒரு சின்ன டேபிள் போட்டு எலிக்சர் விற்க உட்காந்துருக்கான். அவன் ரொம்ப ஜாலியா, நான் இங்க இவ்ளோ ரிலாக்ஸ்டா உட்காந்துருக்கேன், ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்ன இன்ஷான் கிட்ட வந்து, இங்க வந்து என்னோட கால் 2ஐயும் கொஞ்சம் அமுக்கி விடு அப்படின்னு ஆர்டர் போடுறான். இதை கேட்டா அவளுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது. அவ சொல்றா, ஏய், நீ எதுக்கு இங்க சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ற? போய் பிரின்சஸுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்கா கொடு. உனக்கு தான் மற்றவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த நீட்டில் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் என்ன அப்படின்னு கிண்டல் பண்றா. அதுக்கு ஏஃபிங் கொஞ்சம் கூட அசராம, ஆமா அதான் பண்ண போறேன், ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு வேணுமே, இந்த எலிக்சரை வித்தாதான் என்னால என்னோட ஆராய்ச்சியை தொடர முடியும். உங்க பிரின்சஸ் தான் நான் என்ன சொன்னாலும் அதை கேட்க சொன்னாங்கல்ல, சோ மரியாதையா இங்க வந்து என் காலை அமுக்கு அப்படின்னு மிரட்டுறான். அவளுக்கு வேற வழி இல்லாம பிரின்சஸோட கட்டளைக்காக அவன் காலை பிடிச்சு அமுக்கி விடுறா. அங்க மார்க்கெட்ல போற வர்ற மக்கள் எல்லாம் அந்த எலிக்சர் பாட்டில பார்த்துட்டு, இதோட ரேட் என்னப்பா இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது அந்த நைட் ஃபேமிலி வாரிசு ஏஃபிங் தானே, இவன் ஏன் இவ்வளோ பேராசையில அதிக விலைக்கு விற்கிறான், கம்மியான விலைக்கு வித்தா எங்களை போன்ற ஏழைங்களும் வாங்குவோமே அப்படின்னு அவனை திட்டுறாங்க. கரெக்டா அதே மார்க்கெட்ல இன்னொரு பக்கம் அந்த நாட்டு மினிஸ்டரோட பையன் வாங்ஷாவோ மெடிசின் வித்துட்டு இருக்கான். ஒரு வயசான அம்மா அவன்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, ஐயா, நேத்து இதே மருந்த 4 வெள்ளிக்காசுன்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு என்னடானா 20 வெள்ளிக்காசுன்னு சொல்றீங்களே, என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைங்க, என் பையன் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான், தயவு செஞ்சு இந்த ஒரு மருந்தை மட்டும் கம்மியான விலைக்கு கொடுத்து அவன் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு காலில் விழுந்து அழறாங்க. ஆனா அந்த வாங்ஷாவோ கொஞ்சம் கூட கருணை இல்லாம அசிங்கமா சிரிக்கிறான். நேத்து 4 ரூபாய்க்கு இருக்கும்போதே வாங்காதது ஓன் தப்பு, இன்னைக்கு உன் பையனுக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னா நீ எவ்வளவு கேட்டாலும் அதிக காசு தான் கொடுக்கணும், காசு இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை பலமா உதைச்சு தள்ளிடுறான். அவங்க தடுமாறி விழப்போகும்போது ஏஃபிங் ஓடி போய் அவங்கள பாங்கி பிடிக்கிறான். இன்ஷான் அந்த அம்மாவை கைத்தாங்களா பிடிச்சுக்கிறான். ஏஃபிங் உடனே தன் எலிக்சர்ல இருந்து ஒரு சின்ன மாத்திரையை எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்கறான். அந்த பையன் வலியால ரொம்ப துடிக்கிறான். அவங்க அம்மா பயந்து போய், ஐயோ, என் பையனுக்கு என்னமோ கொடுத்துட்டீங்களே, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு அழுதுட்டு கேட்கறா. இன்ஷான், பயப்படாதீங்கம்மா, அவர் உங்க பையனை குணப்படுத்த தான் முயற்சி பண்றாரு அப்படின்னு சமாதானம் சொல்றா. ஏஃபிங் அந்த பையனோட நெத்தியில கை வச்சு ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே துடிச்சிட்டு இருந்த அந்த பையன் அப்படியே அமைதியாகிடுறான். அவனோட உடம்புல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி அலையலையா வெளியே வருது. இப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த பையன் எழுந்து உட்கார்ந்து சிரிக்கிறான். இத பார்த்த மக்கள் எல்லாம் அப்படியே மிரண்டு போயிடுறாங்க. என்னது இது, அந்த பையன் சரியானது மட்டும் இல்லாம இப்போ அவனோட உடம்புல அவ்வளோ எனர்ஜி இருக்கே, அவனால இனிமே ஒரு வாரியரா கல்டிவேட் கூட பண்ண முடியுமே, ஏஃபிங் நிஜமாவே ஒரு பெரிய மந்திரவாதி மாதிரி மேஜிக் பண்றாரு அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஏஃபிங் ஏற்கனவே லியோ பெவிலியன் தலைவருக்கு ஒரு விசேஷ மருந்து கொடுத்து அவரை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மைதான் போல அப்படின்னு பேசுறாங்க. இந்த வாங் மற்றும் சீது ஃபேமிலிக்காரங்க தான் இவ்வளவு நாளா இந்த மெடிசின் மார்க்கெட்டை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஏழைங்களை சித்திரவதை பண்ணி காசு பறிச்சிருக்காங்க. இப்போ ஏஃபிங் வந்து அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டுவாருன்னு மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. ஏஃபிங் ரிலாக்ஸா இருக்கும்போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வாங் ஷாவோ செம கோவமா வர்றான். அவன் ஏஃபிங் டேபிள்ல இருந்த அந்த எலிக்சர் பாட்டிலை எடுத்துட்டு, ஏய், எங்க பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி இங்க மருந்து விக்கலாம், இந்த ஊர்ல மெடிசின் விக்கணும்னா அது நாங்க மட்டும்தான், இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள ஒரே உதையில உடைக்கிறான். இந்த மருந்து இனிமே எங்க ஃபேமிலிக்கு சொந்தம், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கிருந்து மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு மிரட்டுறான். ஏஃபிங் சிரிச்சிட்டு, உன்னை நான் கடைசியா எப்போ அடிச்சு உன் மூஞ்ச உடைச்சேன்னே எனக்கே ஞாபகம் இல்ல, அதனாலதான் உனக்கு திமிரிப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு போல அப்படின்னு நக்கலா சொல்றான். அப்போ வாங் ஷாவோட கூட வந்த ஆள் ஒருத்தன் வந்து, நாம இதை வேற மாதிரி டீல் பண்ணலாம், நீ எங்க கூட ஒரு சண்டை போடு, அந்த சண்டையில நீ தோத்தா இந்த மருந்தோட ரகசிய ஃபார்முலாவை கொடுக்கணும், ஒருவேளை நாங்க தோத்தா
எங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபார்மசி கடைகளையும் உன்கிட்டயே கொடுத்துட்றோம். என்ன ஓகேவா அப்படின்னு ஒரு சவால் விடுறான். ஏஃபிங் யோசிக்காம உடனே சம்மதிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த ஃபார்மசி கடைகள்லாம் கிடைச்சா இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ரிங் சண்டைக்களத்துக்கு போறாங்க. இன்ஷான் மெதுவா ஏஃபிங் கிட்ட வந்து, இவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஏமாற்று வேலை பண்ணுவாங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு எச்சரிக்கிறா. ஆனா ஏஃபிங் தன்னம்பிக்கையோட, அவங்க ஏமாத்த முயற்சி பண்ணட்டும், ஆனா நான் அவங்களுக்கு அந்த சான்ஸே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். சண்டை ஆரம்பிக்கும்போது வாங் சாவோ ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு வரான். பாரா, நான் இப்போ பீக் லெவல் QI கண்டென்சேஷன்ல இருக்கேன், நீ வெறும் 5வது லெவல்ல தான் இருக்க, எதுக்கு வீணா அடி வாங்கி சாக போற, அசிங்கப்படாம ஓடிடு அப்படின்னு மிரட்டுறான். ஏஃபிங் இதை கேட்டு சத்தமா சிரிக்கிறான். வாங் ஷாவோ தன் உடம்புல இருக்கிற முழு எனர்ஜியையும் ரிலீஸ் பண்ணும்போது அந்த இடமே ஒரு பெரிய புயல் உருவான மாதிரி சுழலுது. அவன் ஏஃபிங்க பயமுறுத்துற மாதிரி அவனை சுத்தி சுத்தி வர்றான். ஆனா ஏஃபிங் ரொம்ப அமைதியா தன்னோட வாளை மெதுவா உரக்குள்ள இருந்து எடுக்கிறான். 2 பேரும் மின்னல் வேகத்துல ஒரே ஒரு முறை மோதிக்கிறாங்க. ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஏஃபிங் ஸ்டைலா ஒரு சுத்தி தன்னோட வாளை மறுபடியும் உரைக்குள்ள வைக்கும்போது அங்க நின்ன வாங் ஷாவோ அப்படியே ரத்தம் கக்கி சரிஞ்சு விழுறான். அவன் செத்து போயிட்டான். இதை பார்த்து அங்கிருந்த மக்கள் முதல் அந்த சிப்பாய்கள் வரை எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. வாங் ஷாவோவோட ஃப்ரெண்டு பயந்து போய் அங்கிருந்து ஓட பார்க்கறான். ஆனா ஏஃபிங் அவனை விடாம பிடிச்சு மறுபடியும் அந்த ரிங்குள்ள தூக்கி போடுறான். இவன் ஒரு பெரிய மினிஸ்டர் பையனா இருக்கலாம், ஆனா இவன் ஒரு மனுஷனே இல்ல, ஒரு அரக்கன். இவன் காசுக்காக எத்தனை ஏழைங்க உயிரை எடுத்திருப்பான். அதனால தான் இவனை நான் இன்னைக்கு முடிச்சேன் அப்படின்னு ஏஃபிங் கம்பீரமா சொல்றான். மக்கள் எல்லாம் ஏஃபிங் ஏஃபிங் அப்படின்னு சத்தம் போட்டு அவனுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. அந்த இன்னொரு ஆளையும் ஏஃபிங் ஒரே நொடியில ஒரே ஸ்லாஷ்ல முடிச்சிடுறான். அப்புறம் ஏஃபிங் இன்ஷான் கிட்ட, சரி கிளம்பலாம், இங்க வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது சில அரச சிப்பாய்கள் அங்க வந்து, தம்பி உங்களை ஒரு பெரிய இடத்துல இருந்து பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்தது வேற யாரும் இல்ல, அந்த நாட்டோட எம்பரர், அதாவது சக்கரவர்த்தியே நேர்ல வந்திருக்காரு. அவர் ஏஃபிங்கின் வீரத்தை பாராட்டி பேசுறாரு. உன்னோட துணிச்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீதான் இந்த நாட்டோட வருங்காலம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏஃபிங் அவரோட முகத்தையே ஒரு நிமிஷம் கூர்ந்து பார்த்துட்டு, உங்க QI ரொம்ப வீக்கா இருக்கு ராஜா, உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, நீங்க ரசிச்சு குடிக்கிற இந்த ஒயின் உங்க உயிருக்கே ஆபத்து, இப்பவே இது நிறுத்தலனா நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போறீங்க அப்படின்னு யாருக்கும் பயப்படாம முகத்துல அடிச்ச மாதிரி உண்மைய சொல்றான். எம்பரர் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிடுறாரு. அப்புறம் ஆச்சரியப்பட்டு, நீ நிஜமாவே ஒரு பெரிய புத்திசாலிதான், என்னோட ரகசிய நோய நீ என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்ட, இதை குணப்படுத்த உன்னால முடியும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்குறாரு. அவர் 10,000 தங்கம், ஒரு கௌரவமான மெடல், 1000 ஏக்கர் நிலம் என எல்லாத்தையும் அவனுக்கு பரிசா கொடுக்கறதா அறிவிக்கிறாரு. ஆனா ஏஃபிங் அதையெல்லாம் வாங்கிக்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டாம வீட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவனோட அந்த மைண்ட் ஸ்பேஸ்ல ஒரு மின்னும் அபூர்வமான பொருளை அவன் மெதுவா சேகரிக்கிறான். இதோட இந்த விறுவிறுப்பான எபிசோட் முடியுது. இந்த ஸ்டோரி அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அடுத்த எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்காக ரெடி பண்ணிடுறேன்.